பரிசுத்தமான தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரித்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியுடனாய் இருக்கிறேன். என்னோடு கூட எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை இங்கு நாம் பார்க்கிறோம். பிசாசின் தந்திரம், பிரியமானவர்களே, இது முதல் மனிதன் முதற்கொண்டு இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இந்த காரியம் பொருந்தும். பிசாசு தந்திரமாய் ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய காரியம். இருதயத்திலே என்ன செய்கிறார்? ஜீவனாகிய ஒளியாகிய கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை அறியாதபடி குருட்டாட்டமாய் தேவன் அறியாதவர்களுக்கு அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தனி மனிதனா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், திருச்சபையா இருந்தாலும், ஒற்றுமையை பிரிக்கவும், வசனத்தை மீறி வாழவும், இருதயம் கடினப்படவும், கசப்புகள் எழும்பவும், இப்படி பல நிலையிலே அவன் தந்திரத்தோடு கூட அவன் காரியத்தை 24 மணி நேரமும் செய்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தந்திரங்களை நாம் கண்டறிந்து நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். பிரபலமாய் நாம் அநேக காரியங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் பிசாசை துரத்துகிறோம் என்ற அந்த நிலையில தன் ஆடையிலே முதலாவது பரிசுத்தத்தை காண்பிக்கிறார்கள். பிறகு தன் குரலை உயர்த்தி சத்தம் போட்டு என்ன செய்கிறார்கள்? பிசாசை துரத்துகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை வசனத்தின்படி அவருடைய நாமத்தினாலே ஜெபிப்பது தவறல்ல. ஆனாலும் உண்மையாக வெளி தோற்றத்தினாலே பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய காரியம், உள்ளான மனிதனிலே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். இது இன்னர் மேன், உள்ளான மனிதன். ஆவிக்குரிய மனிதனுக்கு ஒரு சில தெய்வத்துக்குரிய அலங்காரம் நமக்கு வேண்டும் என்றுதான் இங்க பவுல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது எப்படிப்பட்ட அலங்காரம் நமக்கு வேண்டும் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு என்று நாம் பார்க்கும் பொழுது நாம் அறிந்த பகுதியா இருந்தாலும் நாம் ஒவ்வொன்றாய் நாம் சிந்திக்கலாம். இங்கு நாம் பார்க்கிறோம் 14வது வசனத்திலே சத்தியம் என்னும் கச்சை. இது சத்தியம் என்னும் கச்சை என்று சொன்னால் இது எதை குறிக்கிறது? உண்மையுள்ள வாழ்க்கையை குறிக்கிறது. சத்தியம் என்னும் கச்சை. ஒரு தனி மனிதன், கர்த்தருடைய பிள்ளை, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவனுடைய வாழ்க்கையிலே உண்மைத்துவம் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீதி என்னும் மார்க்கவசம். அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீதியும் நேர்மையும் உள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும். மனசாட்சிக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக வாழக்கூடாது. நீதியும் நேர்மையும் உள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 15வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அதாவது மூன்றாவது காரியமாக நாம் பார்க்கும் பொழுது எல்லா வேளையிலும் சுவிசேஷத்தை, சுப செய்தியை, நல்ல செய்தியை, ஒரு மனிதனுக்காக கிறிஸ்து செய்த பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு, பரலோகம், இவைகளை குறித்தான நல்ல செய்தி ஒரு மனிதனுக்காக, பாவிகளுக்காக தேவன் செய்ததை எப்பொழுதும் சொல்வதற்கு ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது 16வது வசனத்திலே பார்க்கிறோம், விசுவாசம் என்னும் கேடகம். அதாவது இந்த கேடகம், விசுவாசம் என்னும் கேடகம் எதை குறிக்கிறது சொன்னால், சோதனை நாட்களிலே, சோதனையான வேளையிலே நாம் உறுதியோடு கூட இருக்க வேண்டும். நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது, புலம்பி விடக்கூடாது. தேவனை நம்பி சோதனை நாட்களில் நாம் உறுதியோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வலியுறுத்துகிறது. ஐந்தாவது, ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. அதாவது ரட்சிப்பின் உறுதியோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் முன்னேற வேண்டும், முன்னேற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர வேண்டும். வசனங்களை நிறைவேற்றி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இந்த ரட்சிப்பு என்னும் மேன்மையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர்ந்து கொண்டே நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆறாவதாக 17ஆம் வசனத்தில் அடுத்த பகுதியில் பார்க்கிறோம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அதாவது வேதத்தை நாம் அறிந்து, புரிந்து, கற்றுக்கொண்டு அதில் நிலைத்து கனி கொடுக்க வேண்டும். அப்போ தேவ ஆவியின் பட்டயத்தை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏழாவதாக பார்க்கிறோம், ஆவியினாலே ஜெபம். 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எந்த சமயத்திலும் சகல வேண்டுதலோடும் மன உறுதியோடும்
சகல பரிசுத்தவான்களோடு கூட விழித்திருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் நம் ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். அனுதினமும் நாம் ஜெப வேளையிலே நம்முடைய குடும்பத்திற்காகவும் சபை மக்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஆவியிலே நாம் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். இது ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு, கிறிஸ்துவுக்குள் கனி கொடுப்பதற்கு, தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு, அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் 3 நிலையிலும் இந்த ரட்சிப்பு பூர்ணப்படும்படியாக நாம் ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். இந்த 7 விதமான காரியங்கள் சர்வாயுத வர்க்கங்களாக இருக்கிறது. இவையெல்லாம் தரித்திருக்க வேண்டும். அதாவது நாம் யுத்தம் செய்வதல்ல, இவைகளை தரித்து நின்றால் போதும். ஏற்கனவே கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி பெற்றார். ஆகையினாலே இப்படிப்பட்ட ஆடைகள், இப்படி உபகரணங்களை நாம் தரித்து கொண்டு ஒரு இராணுவ வீரனை போல போர்க்களத்திலே கண்ணுக்கு புலப்படாத ஆவி, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு கூட இருக்கிற இந்த போராட்டத்திலே நாம் இப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கங்கள், இது யாருடையது? 10வது வசனம் எபேசியர் 6:10. என் சகோதரே, கர்த்தருடைய அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இது கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படக்கூடியதா இருக்கிறது. இது தேவனுடைய சர்வாயுதமா இருக்கிறது. இவைகளை நாம் அணிந்து நின்றால் போதும், நாம் வெற்றி பெறுவோம் என்ற நல்ல செய்தியோடு கூட இப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்வோம். உள்ளான மனுஷனை அலங்கரிப்போம். தேவநாமம் மகிமைப்படுவதாக.